வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பாம்பன் பாலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வழி தொடருந்து பாலமாக இருக்கு. பாக் நீரிணையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாலம் இந்திய பெரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மண்டபம் அப்படின்ற ஊரையும் பாம்பன் தீவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இந்த பாம்பன் பாலத்தோட ஹிஸ்டரியை பற்றியும் இதோட கட்டுமானத்தை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இந்த வீடியோவில் இந்த பாம்பன் பாலத்தில் என்னென்ன படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷங்கர் இயக்கத்தில் தளபதி விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், இலியானா, சத்யராஜ், எஸ்.ஜே. சூர்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் நண்பன். இந்த நண்பன் படத்தில் கிளைமேக்ஸில் விஜய் தனுஷ்கோடியில் இருக்காரு அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்க போவாங்க. அந்த காட்சிகளில் இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. அபிஷேக் ஜீவின் இயக்கத்துல சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில வரக்கூடிய ஓப்பனிங் சாங்கான ஆச்சாலே அப்படின்ற பாட்டுல சில காட்சிகள்ல இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், ஜெகபதி பாபு, சுனில், ராவ் ரமேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் புஷ்பா 2. இந்த படத்துல அல்லு அர்ஜுன் ராமேஸ்வரத்துல இருந்து தான் கட்டையை கடத்துறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபகத் ஃபாசில் வேகமா ராமேஸ்வரத்துக்கு வருவாரு. அந்த காட்சிகள்ல இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. பாலா இயக்கத்துல சூர்யா, ராஜ்கிரண், லைலா, சரவணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் நந்தா. இந்த நந்தா படத்துல மணல் திட்டு வந்துருச்சுன்றத சொல்றதுக்காக ராஜகிரனை பாக்குறதுக்காக மக்கள் ரோட்டை பறிப்பாங்க. அந்த காட்சிகள்ல இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. மந்திரமூர்த்தி இயக்கத்துல சசிகுமார், யாஷ்பால் சர்மா, பிரீத்தி அஸ்ரானி, புகழ், அஞ்சு அஸ்ரானி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் அயோத்தி. இந்த அயோத்தி படத்துல சசிகுமாரோடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த காட்சிகள்ல இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஜே.எஸ்.கே. சதீஷ்குமார் அவர்கள் இயக்கத்துல பிக் பாஸ்ல வந்த பாலாஜி முருகதாஸ், சாந்தினி, சாக்ஷி அகர்வால், ரச்சிதா மகாலட்சுமி, காயத்ரி ஷான் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஃபயர். இந்த ஃபயர் படத்துல ஓப்பனிங் சீன்லயே ரச்சிதாவை தேடி போலீஸ்காரங்க போவாங்க. அந்த காட்சிகள்ல இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. ரோஹித் ஷெட்டி இயக்கத்துல ஷாருக் கான், தீபிகா படுகோன், சத்யராஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சென்னை எக்ஸ்பிரஸ். இந்த படத்துல ஷாருக் கான் அவர் தாத்தாவோட அஸ்தியை கையில வச்சிருப்பார் ராமேஸ்வரத்துல கொண்டு போய் கரைக்கிறதுக்காக. அப்போ அவரை தீவிரவாதின்னு நினைச்சிட்டு ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. அந்த காட்சிகள்ல இந்த ராமேஸ்வரம் கடலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம விளம்பரத்திலையும் இந்த பாம்பன் பாலத்தை காட்டியிருப்பாங்க. இந்த சங்கர் சிமெண்ட் விளம்பரம் ஒன்று இருக்குங்களா, அந்த விளம்பரத்திலையும் இந்த பாம்பன் பாலத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. பாம்பன் பாலத்தின் ஈடு கொடுக்கும் வலிமை. இது மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் இந்த பாம்பன் பாலத்தில் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லாத வேற சில படங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.